நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்ட அதிரடியான யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான உத்தரவு. இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் மேலேயே முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இப்போ அமைச்சர் சரத்குமார் அவர் மட்டும் மிகப்பெரிய சிக்கலில் கிடையாது. திமுகவினர்கள் அவங்களுமே ரொம்ப பெரிய ஒரு பயம் சிக்கலில் இருக்காங்க. அதுவும் ஒரு சிக்கல் கிடையாது, 2 சிக்கலில் தற்போது திமுகவினர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சர் சரத்குமார் அவர் மேலே எடுக்க சொன்ன நடவடிக்கை. இதனால் இப்போ திமுகவினர்கள் அவங்களுமே கதி கலங்கி போயிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிரடியான முடிவு தான் தற்போது இன்னைக்கு முதல்வர் விஜய் அவரை எடுத்திருக்காரு. தன்னுடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர் அவர் மேலேயுமே எடுத்திருக்காரு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு, எதுக்காக அமைச்சர் சரத்குமார் அவர் மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு, இதனால் அவர் கைது கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் திமுகவினர்களுக்கும் என்ன சம்பந்தம், திமுகவினர்கள் அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது 2-3 தினத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் மேரத்தான் ரன்னிங் ரேஸ் அவர் ஓடினதை நம்ம பார்த்தோம். அப்போது எதுக்காக அந்த ரன்னிங் ரேஸ் ஓடப்பட்டது அப்படின்னா, போதைப்பொருள் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த ரன்னிங் ரேஸை ஓடினார். ஸோ அன்றைக்கி சாயந்தரமே ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மனித வேளாண் துறை அமைச்சராக இருக்கிற திரு சரத்குமார் அவர்கள் கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் இது. ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக சேப்பாக் மைதானத்தில் உட்காந்துருந்தப்ப அவர் பவுடர் மாதிரியான ஒரு பொருளை பயன்படுத்தினார். அது போதைப் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர், முக்கியமாக திமுக ஐடி பயங்கரமாக சரத் அவர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு எதிரான பிரச்சாரம் பயங்கரமான ட்ரோல் பண்ணுறது, மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அமைச்சராக இருக்கிறவரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்துக்கிட்டு போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தை பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க திமுக ஐடி. பத்தாக்குறைக்கு இன்னைக்கு எக்மோரில் திமுகவை சேர்ந்த பல கொத்தடிமைகள் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அமைச்சராக இருந்துக்கிட்டு அவரே போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திமுகவினர்கள் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அனுமதி கிடைக்கல அவங்களுக்கு. அப்படிங்கிறதால அவங்க எல்லாரையுமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்புறப்படுத்திட்டாரு. ஆனாலுமே மாரத்தான் ஓடி எல்லாருக்குமே போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தின முதல்வர் விஜய் அவருடைய கட்சிக்கு உள்ளே இருக்கிற அமைச்சரான சரத்குமார் அவர் மேலேயே ஒரு களங்கம் ஏற்பட்ட மாதிரி தான் இந்த விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயம் முதல்வர் விஜய் அவருடைய கவனத்துக்குமே இன்னைக்கு போயிருக்கு. ஸோ அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. அதாவது என்ன நடவடிக்கை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்ப கிரவுண்டில் தன்னுடைய குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக அந்த மாத்திரையை பொடி பண்ணி அந்த மைதானத்திலே வச்சு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சரத் பார்த்தீங்கன்னா அவர் இந்த விஷயம் சர்ச்சை ஆனதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஒன்றையே தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ கூட நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அமைச்சர் சரத்குமார் அவர் விளக்கம் கொடுத்துருந்தாலுமே அது உண்மை கிடையாது. அந்த பவுடரை அமைச்சர் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டில் வச்சு அவர் பயன்படுத்துகிற மாதிரி தான் அந்த வீடியோலையும் இருக்குது. ஸோ இதை பார்க்குற நிறைய பேர் அது உண்மை கிடையாது, அவர் சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து அமைச்சர் சரத் அவருக்கு ஆதரவாக யார் பேசினா அப்படின்னாலுமே அவருக்கு எதிராக நிறைய கோஷங்கள் முக்கியமாக திமுக ஐடி அவங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு இப்போ அது உண்மை கிடையாது, அது போலி அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காரு. அமைச்சர் சரத்குமார் அவரை நிரூபிக்க சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே தன்னுடைய மனைவி குழந்தையுடன் சேர்ந்து அமைச்சர் சரத் அவர் வீடியோ போட்டிருந்தாலுமே இன்னும் அது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கும் விதமான ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்க அப்படின்னு இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்களே அமைச்சர் சரத்குமார் அவருக்கு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இதனால் இப்போ அமைச்சர் சரத்குமார் அவர் ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கலோட சேர்த்து இந்த விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் பரப்பின திமுக, முக்கியமாக உதயநிதி, அதே போல் அவருடைய அப்பா ஸ்டாலின் 2 பேருமே ரொம்ப பெரிய சிக்கலில் சிக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 சிக்கல் பெரிய சிக்கலில் இவங்க 2 பேருமே இவங்க கட்சியினர்கள் எல்லாருமே சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டிருக்கு. அப்படி முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான பொருள் பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துனதில்லை, உங்கள் அந்த மாதிரியான மாதிரிகள் எப்பயுமே இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான டாக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் வெளிப்படுத்தி இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்க. அந்த மாதிரியான ஆதாரத்தை உடனடியாக நீங்கள் வெளிப்படுத்துங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துனதில்லை அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கும்படி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே தற்போது கதி கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த கட்சி முக்கியமான அமைச்சர் பதவியில் இருக்கவர் அப்படின்னு கூட
பார்க்காம நம்ம முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சரத்குமார் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. நீங்கள் உடனடியாக உங்களுடைய உண்மைத்தன்மையை டாக்டர் அவங்களுடைய ரிப்போர்ட் மூலிமா நிரூபிங்க அப்படின்னு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் ஒருவேளை நல்லபடியாக வந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஒருவேளை அந்த அந்த டாக்டர் ரிப்போர்ட்டில் தவறுதலாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம அவருடைய பதவி பறிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது அவர் மேலே சட்டம் பாஞ்சுது அப்படின்னா அவர் கைது கூட செய்யப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம திமுக ஆட்சி இருக்கிறப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் உட்பட எப்படியெல்லாம் கைது பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்காக கைது நடவடிக்கை நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த மாதிரியான போதைப் பொருள் பயன்படுத்தினார் அமைச்சர் அப்படிங்கிறதுக்காக அவரை கண்டிப்பாக கைது செய்யப்படலாம். ஸோ இப்படி தன்னுடைய கட்சி அமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம ஒருவேளை அவர் பயன்படுத்தியிருந்தார்னா கண்டிப்பாக அமைச்சர் சரத்குமார் அவருக்கு ரொம்ப பெரிய சிக்கல், கண்டிப்பாக கைது நடவடிக்கை வரைக்கும் கூட போகலாம். இது திமுகவினர்களுக்கு அவங்களுக்கு எந்த வகையில் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி, 2 அதிர்ச்சி பயத்தை தற்போது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்போ தான் அமைச்சர் சரத்குமார் அவர் ஒருவேளை இதை பயன்படுத்தியிருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் தான் இதை வாங்கி அவர் பயன்படுத்தியிருக்கணும். அப்படின்னா திமுக உங்களுடைய சட்ட ஒழுங்கு எங்கே போச்சு? நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் பண்ணிங்களா? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு மனிதர் இப்படி ஓப்பனாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு திமுக ஆட்சி எந்த அளவுக்கு கேவலமாக படுகேவலமாக இருந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு முதல்வர் விஜய் அவரே பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். தன்னுடைய கட்சி சேர்ந்த சரத்குமார் அவருக்கு தண்டனை கொடுத்துருவாரு ஒருவேளை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா. ஆனால் அதோட சேர்த்து உங்கள் ஆட்சியில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு திமுகவை கிழின்னு ஏற்கனவே முதல்வர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தா திமுகவை கிழிக்காமல் விட மாட்டார். அதோட சேர்த்து உங்கள் ஆட்சியில் தாண்டா இப்படி நடந்திருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் தான் நடத்திருக்கீங்க அப்படின்னு திமுகவை இன்னும் படுகிளி முதல்வர் விஜய் அவர்கள் கிழிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் கண்டிப்பாக நம்ம பார்க்குற மாதிரி தான் நடக்கும். ஒருவேளை அமைச்சர் அந்த விஷயத்தில் அவர் சிக்கினார் அப்படின்னா. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்திலும் திமுக வசமாக மாட்டுறாங்க. தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க போகிறது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் கைது நடவடிக்கை வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாகுது. அப்படின்னா தன்னுடைய கட்சியை சேர்ந்த நபர் ஒரு அமைச்சராக இருக்கிறவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒருபோதும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நினைக்கல. ஆனால் இதே திமுக ஆட்சியில் என்ன பார்த்தீங்களா, ஒரு அமைச்சரை எப்படியெல்லாம் காப்பாற்ற நினைப்பார் ஸ்டாலின். ஆனால் அப்படியெல்லாம் நினைக்காம முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தரை அதிரடியாக தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா கைது நடவடிக்கை எடுக்கவும் விஜய் அவர்கள் தயங்க மாட்டார் அப்படிங்கிறத இந்த செயல் மூலமா முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கு புரிய வைப்பார். இதனால் கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவருடைய இமேஜ் இன்னும் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உயர தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை முதல்வர் விஜய் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா தப்பு செஞ்ச திமுகவினர்கள் எல்லாருமே கிட்டுன்னு பயந்து நடுநடுங்கி தான் போவாங்க. ஏன்னா கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கே இப்படின்னா தப்பு பண்ண நம்ம எல்லாம் வேறு கட்சி, மாற்று கட்சி, முக்கியமாக எதிரி கட்சியாக இருக்கிறோம் திமுக, நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுது? தப்பு பண்ண திமுகவினர்கள் ஒவ்வொருத்தருமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே சொந்த கட்சியினரே முதல்வர் விஜய் அவர்கள் தண்டிக்கிறார் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரையுமே முதல்வர் விஜய் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார். இந்த 5 ஆண்டுகளை கண்டிப்பாக தப்பு பண்ண ஒவ்வொரு திமுகவினர்களும் எல்லாருமே பயந்து நடுநடுங்கிற மாதிரி சொந்த கட்சியினரே தண்டிச்சா கண்டிப்பாக திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே உச்சக்கட்ட பயம் பீதியில் தான் இருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்க போகிறது உதயநிதி, அதே போல் அவருடைய அப்பா ஸ்டாலின் 2 பேருமே தன்னுடைய கட்சியினரே தண்டிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு திமுகவினர்கள் எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு செயலை தான் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் நிரூபிக்கப்படலை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நீ குற்றமற்றவன் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டு அப்படிங்கிற அந்த உத்தரவை இன்னைக்கு சரத்குமார் அமைச்சர் அவருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமைச்சர் சரத்குமார் கண்டிப்பாக அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறத நிரூபிப்பார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.